சத்து மாவு எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை முளைக்கட்டி வறுத்து அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. உடல் வலிமையா இருக்கும், வலுவடையும். அதுல சிறுதானியம் சொல்லக்கூடிய கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, திணை, வரகு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, மக்காச்சோளம், இது மாதிரி முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம், இது எல்லாமே அதுல போட்டிருப்பாங்க. அது போட்டு அது ஒரு சத்து மாவு கலவையா எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் தேங்காய் பால் அதை மிக்ஸ் பண்ணி காலைல கொடுங்க. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. புத்தி கூர்மையும் அவங்களுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் காலையில நம்ம எப்பயும் போல கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு, இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை அப்படிங்களா, சப்பாத்தி இதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு வெந்தய களி சாப்பிட சொல்லுங்க. அந்த வெந்தய களியில நல்லெண்ணையும் கருப்பட்டியும் சேர்த்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு உடம்பு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. உளுந்தங்களி செஞ்சு கொடுங்க. முதுகு தண்டுவடம் பல